வெல்கம் டு விஷால் ரிவ்யூ டைம். பிக் பாஸ் சீசன் 7 டிக்கெட் டு ஃபினால் டாஸ்க் பயங்கரமாக போயிட்டுருக்கு. நேற்று வந்து டாஸ்க் வின் பண்ணி ஸ்டார் வாங்கின விஷ்ணு, மணி, மாயா ரொம்ப சூப்பராக கேம் ஆனாங்க. எல்லாருமே அந்த டாஸ்க் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. மாயா, பூர்ணிமா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்து பார்க்குறதுக்கு. பட் கேமாக பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. பட் கேமை தாண்டி அவங்க என்னென்ன பண்ணாங்க, அது மட்டும் இல்லாமல் வெளியில் இருக்கிறவங்கள வந்து பிரதீப்ட எவிட்டாய் ரெக்கார்டு எவிட்டாய் வெளியே வந்தாங்க. பிரதீப்ட மன்னிப்பு கேட்டதை பற்றி ஒரு மாதிரி கேவலமாக பேசின வனிதா மற்றும் காஜல், அந்த காஜல் பசங்க இருப்பாங்களா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள பற்றி என்ன பேசினாங்க, இன்றைக்கி எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம். சேனல் ஒருக்கால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வனிதா பற்றி பேசிடலாம். வனிதா அவர்கள் வந்து ஒரு ரிவ்யூவராக தன்னை வந்து அடையாளப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. நான் வந்து ஒரு ஜென்யூனான ரிவ்யூவர், நான் வந்து மனசுக்கு தோணுது பேசுகிற ஆள், நான் வந்து வெளிப்படையான ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரெட் கார்டு விஷயத்தில் வந்து அவங்க பொண்ணு பண்ணது ரைட்டாக, அதாவது தப்பு பண்ணாங்க பண்ணல, அதை தாண்டி என் பொண்ணு போய் எச்சத்தனமாக மன்னிப்பு கேட்க மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க. அப்போ எதுக்கு எச்சத்தனமாக இந்த அளவு பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள்? இப்போது பிரதீப் ஆண்டனிக்கு ரெட் கார்டு கொடுத்ததை பற்றி அவங்களுக்கு அது ஃபீல் பண்ணி அது தப்புன்னு தெரிஞ்சு தான் வெளியே போனவங்க எல்லாம் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. அது வந்து அவங்களுடைய ஹியூமன்ஸ், அவங்களுடைய தப்பை, அதாவது ஒரு மனிதன் வந்து ஒன்று தப்பை பண்ணால் தண்டிக்கணும், அப்படின்னா மன்னிப்பு கேட்கணும். அதுதான் ஒரு மனிதனுக்கு அழகு. நீங்கள் அப்போ எதுவுமே பண்ணல அப்படின்னா நீங்கள் எந்த ரகத்தில் சாரிங்கன்னு எனக்கு தெரியல. பட் மன்னிப்பு கேட்டவங்களும் எச்சத்தனமாக மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறீங்களா? அப்போ இந்த மாதிரி எச்சத்தனமாக நீங்கள் பேசுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு எனக்கு புரியலை. இன்னொன்று, விசித்ராவை பற்றி ஒரு விஷயம் சொன்னாங்க. விசித்ராவுக்கு வந்து ஒரு நல்ல ஆம்பளை கிடச்சிட்டா இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுக்கு நல்ல ஆம்பளை கிடச்சிருக்காங்க, பட் உங்களுக்கு நல்ல ஆம்பளை கிடைக்கல, உங்களையும் வயிறு எரியுது. நான் கேட்குறேன், நான் என்ன பேச்சு பேசுகிறீங்க நீங்கள்? உங்களை மாதிரி கீழ்த்தரமாக இறங்கி இப்படிலாம் பேசி மற்ற ரிவ்யூஸாலையும் பேச முடியும், மக்களாலையும் பேச முடியும். ஆனால் நமக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கணும், நமக்குன்னு ஒரு சுயமரியாதை ஒன்று இருக்கணும், இல்லைன்னா கொஞ்சமாவது அறிவு அப்படி இருக்கணும். அது எதுவுமே இல்லை அப்படின்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த காஜல் பசுபதினு ஒருத்தவங்க, அவங்களாம் ஷோ பார்க்குறதே இல்லை, வெறும் ப்ரோமோவும் அந்த ட்விட்டரில் வர, அதாவது சோஷியல் மீடியாவில் வர கிளிப்ஸை மட்டும் வச்சு பார்த்து ரிவ்யூ பேச வரீங்க. நீங்களாம் எதுக்கு ரிவ்யூ பேச வரீங்க? உங்களாம் என்ன தெரியும்? 85 டேஸ் நடந்திருக்கு, 24 ஹவர்ஸ் பார்க்குறவங்க ரிவ்யூ, உண்மையாகவே ரிவ்யூ பண்ணுற நிறைய பேர் 25 ஹவர்ஸ் பார்க்குறாங்க, 1 ஹவர் ஷோ பார்க்குறாங்க, டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் எதையுமே பண்ணாமல் வெளியே உட்காந்துக்கிட்டு வாய்க்கு வந்த மாதிரி பேசுகிறதுக்கு நீங்களாம் சும்மா இருந்துடலாம். உங்களெலாம் என்ன சொல்கிறதே தெரியல. நீங்களாம் வந்து மனித ஜென்மமா இல்லை என்னான்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஜோவிகா வந்து மன்னிப்பு கேட்காம இருந்தால் அவங்க பண்ண ரைட்டுன்னு ஆகிடுமா? ஜோவிகா பண்ணது ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம், ஒரு எச்சத்தனமான விஷயம். அதெல்லாம் வந்து ஜீர்ணிச்சிக்கவே முடியாது. தான் செஞ்ச தப்பு, அதை தப்புன்னு ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்காமல் இருக்கீங்களே. ஸோ பூர்ணிமா, மாயா, ஜோவிகா அவங்களுக்குலாம் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. அது மேலே மனசில் வச்சுக்கோங்க. இன்னொன்று, விசித்ரா வந்து நான் அவங்கள வந்து வனிதா சொன்னது தப்பு தான். ஆனால் விசித்ரா வந்து தினேஷ் சொன்னது அதை விட மிகப்பெரிய தப்பு. ஹீ நாட் டிசர்வ் டு லவ் அப்படின்னா எனக்கு இன்னும் புரியல எனக்கு. அப்போ நீங்கள் மறைமுகமாக அவருடைய பர்சனல் வாழ்க்கையை நீங்கள் மீன் பண்ணுறீங்க. அவங்களுக்கும் ரச்சிதாவுக்கும் உள்ள பர்சனல் வாழ்க்கையை மீன் பண்ணி அதனால தான் அவங்க விட்டுட்டு போனாங்கிற மாதிரி நீங்கள் ஃப்ரேம் பண்ணுறீங்க. விசித்ரா, நீங்கள் முதல்ல நல்லா புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் போய் அங்கே உள்ளே இருந்து உங்களை எல்லாம் மம்மின்னு கூப்பிட்றாங்க, உங்கள் ஃபேமிலியெல்லாம் நல்லா இருக்காங்கிறதுக்காக நீங்கள் யாரை வேணால் என்ன வேணாலும் சொல்லிட முடியாது. நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, அந்த ஃபேமிலிக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. தினேஷ் எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது எப்படி நீங்கள் சொல்லலாம் அவர் டிசர்வ் இல்லைன்னு சொல்லிட்டு? அவர் ஜெனுவினிட்டி அவங்க ஃபேமிலிக்கும் அவங்க சார்ந்தவர்கள் மட்டும் தான் தெரியும். நீங்கள் இந்த மாதிரி ஜட்ஜ் பண்ணி, அதாவது மாயா, பூர்ணிமா கூட சேர்ந்தா எந்த அளவுக்கு அந்த புத்தி இருக்குல்ல, அந்த புத்தி வந்து எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக இறங்குங்கிறதுக்கு விசித்ரா வந்து ஒரு லைவ் எக்ஸாம்பிள். அவங்களா வாழும் உதாரணம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு வாழும் உதாரணம் தான் இந்த விசித்ரா. ஏன்னா அவங்களுக்கு வந்து மனசுக்குள்ளே, நான் திரும்பவும் சொல்கிறேன், அவங்க அன்னை தெரசாவே நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நம்மளெல்லாம் அன்னை தெரசாவாக பார்க்கணும் அப்படின்னு. பட் அப்படி யாரும் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு 1008 வேலை இருக்குது. உங்களை விட உண்மையாகவே அன்னை தெரசாவாக இருக்கிறவங்க நிறைய பேர் நாட்டில் இருக்காங்க. அவங்களாம் நான் வந்து ஒரு பெரிய நான் வந்து ஒரு ஜெனுவின் மதம் சொல்லிக்கிறது கிடையாது. உங்களை மாதிரி ஃபேக்காக இருக்கிற மட்டும் தான் சொல்லிப்பாங்க அந்த மாதிரிலாம். அதாவது பிஆர் வேலை வந்து நல்லா பார்க்குறாங்க, பிஆர் வந்து பயங்கரமாக பார்க்குறாங்க. கமல் வந்து பயந்துட்டார், கமல் வந்து இது பண்ணிட்டாரு, கமல் வந்து இதாக இருக்கிறது கிடையாது. அவர் 7 சீசனாக இருந்தார், பட் இந்த சீசனில் வந்து அவருக்கு வந்து எதுவும் தெரியல அப்படின்னா, ஜோவிகாவை வந்து எவிட் பண்ணுற வரைக்கும் வாயை மூடிட்டு உட்காந்துருந்தீங்களே, இப்போ எங்கே உங்களுக்கு வயிறு எரியுது? உங்களுக்கு வயிறு எரியுது? எஸ், கமல் வந்து ஜென்யூனாக இல்லை, எங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் உங்களுக்கு பிடிச்ச டீமுக்கு சொம்பு தட்டும்போது ஜாலரா அடிக்கும் போது கமல் ஜென்யூனாக இருந்தாரா? இல்லை ஜோவிகா அப்படி என்ன கேம் ஆண்டு கிழிச்சிட்டாங்க உள்ளார BB7? ஒன்றுமே கிழிக்கலை. திங்கிறது, தூங்கிறது, கீழே விழுறது, இது மட்டும்தான் ரொட்டீனடாக பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒருத்தவங்க. அவங்க வேறு என்ன பண்ணாங்க அந்த வீட்டில்? ஒன்றுமே பண்ணல. ஏதாவது பண்ணியிருந்தா
டிசர்வ்னு சொல்லலாம் டைட்டில் வின் பண்ணுறதுக்கு, இல்லை ஃபைனல் போகிறதுக்கு. எதுவுமே பண்ணாமல் நீங்களாம் ஒரு ரிவ்யூவர், உங்கள் ரிவ்யூவெல்லாம் மக்கள் பார்க்குறாங்க அப்படின்னு நீங்கள் உங்கள் வாய்க்கு வந்த வடைலாம் சொல்கிறீங்களா, அந்த வடை வாயை வச்சுக்கிட்டு அப்பா பார்க்க முடியல. என்ன வாய் அதெல்லாம். இது கூட இன்னொரு வாய் வேறு, எக்ஸ்ட்ரா இன்னொரு வடை வாய் வேறு சேர்ந்துக்கிட்டு என்ன பேச்சு. கேட்க ஆள் இல்லை, யாரும் கேட்க மாட்டாங்கன்னு இஷ்டத்துக்கு அடிச்சு விட்றது, அட்ரா 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 அப்படிங்கிற மாதிரி அடிச்சு விட்றது எல்லாத்தையுமே. ரவீனா உண்மையாகவே ஒரு கேம் ஸ்பாய்லர் தான். என்னென்னா அவங்களுக்கு வந்து தெரியாமல் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு மூஞ்சை வச்சுக்கிறாங்களே, அம்புட்டும் விஷம். சாமி இந்த புள்ள ஏதாவது சொல்லுவாங்களே, குட்டிச்சாத்தானை கூட நீங்கள் போடுங்கப்பா அப்படின்னு. குட்டிச்சாத்தான்லேயும் ஒன்றா நம்பர் குட்டிச்சாத்தான் இந்த ரவீனா கேமை எப்படிலாம் ஸ்பாயில் பண்ண முடியுமோ அப்படிலாம் ஸ்பாயில் பண்ணுறாங்க. நேற்று நடந்த டாஸ்கில், அந்த முயல் டாஸ்கில் விஷ்ணு தினேஷ் ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க தான், யாரும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மாயா பூர்ணிமா நிக்சன் ஸ்ட்ராட்டஜி பண்ணவே இல்லையா? அவங்க பண்ண ஸ்ட்ராட்டஜி தானே. அதாவது ஸ்ட்ராட்டஜி பண்ணி மாயா பூர்ணிமா நிக்சன் ஜெயிச்சிருந்தா வயிறு குழுகுன்னு இருந்திருக்கும். விஷ்ணு ஜெயிச்சதால் வயிறு எல்லாத்துக்கும் திகுன்னு எரியுது. ஈவன் விசித்ரா கொண்டு சொல்கிறேன் நான். ஏன்னா இந்த விஜய் வர்மாலாம் வந்து எதுக்கு அந்த ஒரு கேரக்டர் எதுக்குன்னே தெரியல எனக்கு. அவ்வளோ சொம்புங்க, சொம்பு இல்லைங்க, அண்டா தூக்குறாருங்க அவர். மாயா பூர்ணிமாக்கெல்லாம் அண்டாவை தூக்கிட்டு கொண்டு வைக்கிறாரு. இது இவ்வளோ நாளாக சரவண விக்ரம் இருந்த இடத்த வந்து ஒரு ஆள் நிரப்பணும் இல்லைங்களா? அந்த இடத்த நிரப்புறதுக்காக தான் விஜய் வர்மா வந்திருக்காரு. எனக்கு இப்போ தான் தெரியுது ஏன் வந்து சரவண விக்ரம் எல்லாம் அவருக்கு திட்டம் பொழுது அவருக்கு ஏன் பொங்கினார் அப்படின்னு. ஏன்னா அவரே வந்து ஒரு சரவண விக்ரம் ஸ்கொயர். அவர் என்னென்னா பண்ணாரோ பூர்ணிமா மாயா அந்த புள்ளி கேங்க்கு, அதை அப்படியே இப்போதைக்கு அங்கேருந்து பண்ணுறது விஜய் வர்மா. எனக்கு தெரிஞ்சு இந்த எவிக்ஷன்லாம் மாயா நிக்சன் டாவராக ஆகலை இந்த வீக்கில். ஆனால் தயவு செஞ்சு இந்த விஜய் வர்மாவை ரவீனா வெளியே அமிச்சிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கேம் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது என்னுடைய ஒப்பீனியன். உங்கள் ஒப்பீனியன் நீங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இன்றைக்கி நடக்கிற டாஸ்கில் வந்து நிக்சன் வந்து 4 பாயிண்ட் எடுத்துட்டார். இப்போ அந்த மூஞ்சி ஃபுல்லாக வெறும் பல்லாக இருக்குது. ஜெயிச்சிட்டாராம். இதே ஸ்ட்ராட்டஜி பண்ணி தான் நேற்று அவங்க ஜெயித்தாங்க. அப்போ மட்டும் ஏன் உனக்கு வயிறு இருக்குது? நீ பாடுறதும் இல்லை, பாட்டு எழுதுறதும் இல்லை, என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதும் இல்லை. ஆனால் ஒன்று அப்படியே ஸ்க்ரூ பண்ணி அந்த மாயா பூர்ணிமா சேர்ந்து அப்படியே ஒரு கேம் கொண்டு வராங்க. பூர்ணிமாலாம் திருந்தாதுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா விஷ்ணு சொன்ன மாதிரி தான், வெளியிலலாம் போய் பாவம் யாருன்னே தெரில எனக்கு. அந்த கடவுளை வந்து வெளியே போய் கண்ணில் காட்டா கோயில் கட்டி தான் கும்பிடணும். பூர்ணிமா கடவுள் சொல்கிறேன் நான். அதெல்லாம் வந்து ஒரு 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 டாக்ஸிக் இருக்குல்ல, டாக்ஸிக் எல்லை மீறி போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் நான். அதுவும் வெளியில இருந்து இந்த வனிதா மாதிரி ஆட்கள்லாம் ரிவ்யூ பண்ணுறது, அது கூட உட்காந்துக்கிட்டு ஷோவே பார்க்காம அந்த காஜல் பசுமையால் உட்காந்து ரிவ்யூ பண்ணுறாங்களே, அவங்களாம் வந்து இந்த பிக் பாஸ் ஷோ பார்க்குற ரிவ்யூவர்ஸ் உண்மையாக ரிவ்யூ பண்ணுறாங்களே, அவங்கள பார்க்கும்போது இவங்களாம் வந்து என்னடா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி டாக்ஸிக் வெளியும் நடக்குது, உள்ளேயும் நடக்குது. நான் அர்ச்சனா பற்றி பேச விரும்பலை. ஏன் அப்படின்னா அர்ச்சனா வந்து மாயா பூர்ணிமா கூட வந்து உட்காந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிறது வந்து உங்கள் கேம் கிடையாது. அப்படி நீங்கள் ஆனீங்கன்னா நீங்களும் உங்களுடைய பொட்டன்ஷியலை இழந்துருவீங்க. உங்களுக்கும் அந்த ஸ்ட்ரென்த் இருக்காமல் போயிடும். இண்டிவிஜுவலாக ட்ரை பண்ணுங்கள், கேமை கரெக்டாக ட்ரை பண்ணுங்கள். அதை விட்டுட்டு நீங்கள் அந்த டிக்கெட் டாஸ்கில் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு தன்னை மற்றவங்க குறை சொல்லக்கூடாதுன்னு நினச்சிட்டு கமல்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு தயவு செஞ்சு விளையாடுதீங்க. ஏன் அப்படின்னா அவர் நல்லவங்களுக்கு யாருக்கும் பாராட்டு கொடுக்க மாட்டார். அது மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் ஒரு அறவேக்காடு, அந்த ஹோஸ்ட்டு ஒரு அறவேக்காடு, பிக் பாஸ் 7 இருக்கிற ஹோஸ்ட்டு ஒரு அறவேக்காடு. நான் திரும்பவும் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து நிறைய தூக்கிட்டு வராங்க. அவர் எவ்வளோ பெரிய நடிகர் தெரியுமா, அவர் எவ்வளோ பெரிய ஆக்டர். எஸ் கரெக்ட், அது சினிமாவில். பட் எங்களை பொறுத்த வரைக்கும், BB7 ரசிகர்களை பொறுத்த வரைக்கும், BB7 பார்க்குறவங்களை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் 7 ஹோஸ்ட் ஒரு அறவேக்காடு அப்படிங்கிறத நான் இங்கே ஆணித்தரமாக சொல்லிக்க விரும்புகிறேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் விஷால். நன்றி, வணக்கம்.